ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. விண்ணக மன்னகராக்கினியே வாழ்க, விண்ணக மன்னகராக்கினியே வாழ்க. ஆண்டவர் கோடான கொடி நன்றி. மிக முக்கியமான தருணத்துக்குள்ள உள்ள நுழைய போறீங்க. காலையிலேருந்து பரிசுத்தாவினுடைய அடையாளங்களை பார்த்தோம், அவருடைய வரங்கள் கொடைகளை பார்த்தோம். இப்போ மூணாவது நம்ம பார்க்க போகிறது அவருடைய 7 ஆவிகளை பற்றி. இது வந்து கொஞ்சம் கடினமான டாபிக். இதில் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஜோக்கா பேசலை, எனக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லலை, என்னை சிரிப்பு காட்டலை, அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா இது தேவனுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ரொம்ப கம்மியான நேரம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் கூடிய சீக்கிரமா டாபிக் உள்ள நம்ம போயிடுவோம். ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு ஆரம்பிப்போமா? கைகளை உயர்த்தி கண்களை மூடி. இஸ்ரவேலின் தேவனே, மகா பரிசுத்தமான ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான கூடாரத்துக்குள் வருவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. இருந்த பொழுதும் உம்முடைய பரிசுத்தமான ஆவியை எங்களுக்கு தரும்படியாய் நீர் வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய கண்களையும் சிந்தனையும் எங்களுடைய வாயும் சொல்லும் செயலையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. என்றென்றும் உயிருள்ள தேவனாகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அமர்ந்துக்கங்க, அமர்ந்துக்கங்க. இந்த டாபிக் கடவுளுடைய 7 ஆவிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு டாபிக். இதில் நான் முதல் வார்த்தை 7ன்ற வார்த்தையிலேருந்து இதை குறித்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். 7ன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலே நீங்கள் அந்த ஸ்லைடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களால் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். இது கொஞ்சம் ஆழமானது தான், நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் நான் ஜோக்கெல்லாம் அடிக்கலாம் முடியாது, ஈஸியாக அப்படிலாம் அடிக்கலாம் முடியாது. ஏன்னா இது கடினமான ஒரு டாபிக் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டு இதை உங்களுக்கு ஆரம்பிக்க விரும்புகிறேன். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியினால் ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது நம்மளுடைய ஆற்றலாலேயோ பலனாலேயோ இதனாலேயும் முடியாது, ஆண்டவருடைய ஆவியினால மட்டும்தான் முடியும். பக்கத்தில் ஒரு படம் போட்டிருப்பாங்க. இந்த படத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த விளக்கை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த விளக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காரும் 7 குத்து விளக்குகள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்கும். நான் இன்னைக்கு அந்த குத்து விளக்குகளை உங்களுக்கு காட்டும்படியாக எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த குத்து விளக்குகளை இங்கே வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க, மரியே வாழ்க. குத்து கவனிச்சுட்டே இருக்கேன். நாம குத்து விளக்கு ஏற்ற ஆட்கள், நாம குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றி விளக்கெல்லாம் வைக்கிறாள். ஆனா இந்த விளக்கு அப்படி இல்லை. இது மீட்பின் விளக்கு, இது கடவுளின் விளக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது கடவுளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விளக்கு. இது வழியா தான் கடவுள் உள்ள பரவுறார். சரி, இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதனுடைய 7ன்ற வார்த்தையை பத்தி நம்ம பார்ப்போம். 7 அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன், ஆன்மீக பூரணத்துவம் என்று அர்த்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆன்மீக பூரணத்துவம் அதாவது என்ன அப்படின்னா முழுமை அடைதல், சகலத்தையும் முழுமையாய் குறிப்பது என்று சொல்றாங்க. பல நாளா இந்த கேள்வி எங்களுக்கு இருந்துச்சு. இது என்ன 7ன்னா முழுமை அடைதல், முழுமடைதல், எதை வைத்து முழுமை அடைதல் சொல்றீங்க? இந்த கேள்விக்காக பிரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். இது என்ன அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. ரொம்ப நாள் நின்னால் இதை ஏன்னா அந்த டாபிக் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சில ரிவிலேஷன்ஸ் கிடைச்சிச்சு. அதை பேஸ் பண்ணி உங்களோட இன்னைக்கு பேசலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இதனுடைய அடுத்த ஸ்லைடை உத்து கவனிங்க. ஓய்வு நாளின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் சபாத் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கிண்ணத்துக்குள்ள 7 விதமான வெளிச்சம் உள்ள வரும். அந்த வெளிச்சம் திருப்பி வெளியே போகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7 விதமான வெளிச்சம் உள்ள வருகிறது. இது கடவுளுடைய 7 நாளின் படைப்பை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய 7 நாளின் படைப்பை குறிக்கிறது இது. அந்த 7 நாள் அவர் படைத்த பின்பு
வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2:1-3 எடுத்து படிச்சீங்கன்னா அவர் ஓய்ந்திருந்தார் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கடவுளுக்கு ஓய்வே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் உறங்குவதே இல்லை என்று. ஹல்லேலூயா. Hallelujah. அப்புறம் ஓய்ந்திருந்தார்னு எழுதியிருக்கே, இது எதை சொல்ல வருகிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுல ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், உயர்ந்த நிலை, அதாவது தெய்வீக மூலத்தில் ஓய்வெடுப்பது என்று அர்த்தப்படுகிறது. நமக்கெல்லாம் என்ன தெரியும்னா, 7வது நாள்னா ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 7வது நாள் வந்து சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த நாள் தான் யூதர்களுக்கு அடுத்த வாரத்துக்கான ஆரம்பம். அப்ப இந்த நாள் தான் நம்மளுடைய ஜெபத்தையும் நம்மளுடைய தெய்வீக ஆற்றலையும், இன்னும் சொல்ல போனா நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையும் ஒப்பு கொடுத்து தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. இந்த நாளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு ஷபாத் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கு, த குயின் ஆஃப் ஷபாத். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஜெபமாலை சொல்லுவாங்க. சனிக்கிழமை பிரேயர்லாம் எடுப்போம் நம்ம சபையில. இந்த சபை ரொம்ப உத்தமமான ஒரு சபை. ஆமென். இந்த சபையில மட்டும் தான் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. வாரும் தூய ஆவியே, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். தன்னுடைய 6 நாள் படைப்புகளை முடித்துவிட்டு தன்னுடைய எல்லா படைப்புகளையும் 7வது நாள் தன்னகத்தை இழுத்து கொண்டு தன்னுடைய உன்னதமான அடுத்த படிநிலைக்கு தேவன் செல்கிறார். இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சபாத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இதற்கு பேர் தான் சபாத். இந்த நாள் வந்து அவருக்குரியது மட்டுமல்ல, இது நமக்குரிய நாள்னு தேவன் சொல்கிறார். 10 கட்டளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை ஓய்வு நாளை. பிரைஸ் தி லார்ட். யோசிச்சுக்கங்க, கட்டளைகளுக்குள்ள ஓய்வு நாளை தேவன் தருகிறார் என்றால் இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு பார்த்துக்கங்க. அப்ப திருப்பி கேள்வி, அப்ப இதை நீங்க சொல்றீங்கன்னா நாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை இன்னும் நாங்க எப்படி ஆண்டவரை புரிஞ்சுக்கிறது? இப்ப நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த ஸ்லைடு கடவுளுடைய ஆவிக்குரிய உயர்ந்த நிலை. நீங்க ஆவிக்குள்ள ஒரு உயர்ந்த நிலை, இன்னும் சொல்ல போனா கடவுளை பற்றி ஆழமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய ஆவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள் என்றால் இந்த 3 காரியங்களை நீங்க கட்டாயம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். முதல் விஷயம் ஆன் சபாத். இந்த டேவை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த நாள் மகத்துவத்துக்குரிய ஒரு நாள். உங்களுடைய 6 நாள் வேலைகள்ல இருந்து நீங்க முடித்துட்டு உலகத்தை மறந்து கடவுளுக்குள் உள்ள பயணப்படக்கூடிய நாள். முக்கியமா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நாள். கடவுளுடைய வேதத்தை, அதாவது தோரான் சொல்லக்கூடிய அவருடைய பரிசுத்தமான வேதத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு உத்தமமான நாள் இது. வார்த்தையை வந்து பிரேயர் ஆக்கிடணும். அப்படியே பிரேயர் ஆக்கிடணும். கொலை செய்யாது, ஆமா ஆண்டவரே நான் கொலை செய்த ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. பொய் சொல்லாதே, நான் பொய் சொன்ன ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்ப வேதத்தை ஜெபமாய் மாற்றக்கூடிய ஒரு நாள். 3வது பாயிண்ட் அன்பான கருணையான செயல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏழைகளுக்கு உதவுவதில்லை. இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான. இப்ப ஃபாதர் வந்து கனிகளை கொடைகளை பத்தி அவ்வளவு அழகா பேசினாங்க. அது ரொம்ப கடினமானது. ஆண்டவர் இதை ரொம்ப அருமையா விளக்கிட்டு போயிருப்பாரு புதிய ஏற்பாட்டில். உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வாயாக. இந்த வசனத்தை படிக்கலாம், ஆனா இதை செயலாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். மிகவும் கடினமான ஒரு காரியம் இது. மிக மிக கடினமான ஒரு காரியம். ஆனா இது நாளடைவுல ஆவிக்குள்ள இருக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து மாறுது. பிரைஸ் தி லார்ட். நிறைய மாற்றங்கள் இது கொடுக்குது. அப்ப இந்த 3 செயல்களை நோக்கி மட்டும்தான் அந்த நாளை நீங்க வந்து நகர்த்தணும். பிரைஸ் தி லார்ட். அப்பதான் இந்த ஷபாத்தினுடைய ஹையர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, கடவுளுடைய ஆவிக்கு இருந்த உயர்ந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சரி, இப்பதான் நம்ம செய்திக்குள்ள கடக்க போறோம். இப்ப திருவெளிப்பாட்டில் கடவுளின் 7 ஆவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவெளிப்பாடு 1:4. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் ஆமென். எழுதுவது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. ஆமென். நல்லா கவனிச்சா தெரியும். இதுல இருக்கக்கூடிய 4 வசனங்கள் நான் தொடர்ந்து அதை படிக்க விரும்பப்பட்டிருந்தாலும் வேகமா சொல்லிட்டு போறேன், டைம் இல்லாதனால. 7 திருச்சபைகள், 7 ஆவிகள், 7 விண்மீன்கள், 7 தீவட்டிகள், திருப்பி அப்புறம் 7 கண்கள்னு சொல்வார். நீங்க எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 7 வெளிச்சத்தை பத்தி அவர் பேசிட்டே இருப்பாரு. அது 7 ஆவிகளை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் கடைசியில போட்டிருப்பேன் 7 lights is equal to 7 spirits ன்னு போட்டிருப்பேன். 7 ஆவிகள் 7 வெளிச்சங்கள் அப்படின்னு இருக்கும்.
இப்ப திருப்பியும் கேள்வி, அப்ப முழுமை அடையக்கூடிய அந்த 7க்குள்ளதான் சகலமும் அடங்கி இருக்கின்றத தேவன் முடிவு செய்திருக்கிறார். ஏன் இந்த கேள்வி திருப்பி வருது? அதுக்கு தான் அடுத்த ஸ்லைடை உத்து கவனிங்க, முக்கியமான ஸ்லைடு. ஒரு வெள்ளை ஒளி எடுத்து ஒரு பிரசத்துக்குள்ள போட்டீங்க, ஒரு இதுக்குள்ள போட்டா அது 7 வர்ணங்களாக பிரியும். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரியும் இது. இந்த 7 வர்ணங்கள்ன்றது மனிதனுடைய ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலே இந்த 7 வர்ணங்கள் தான். இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தைய கொடுத்து ஆப்பிள்னு நீங்க வந்து ரெட் கலர்னு சொல்லணும்னா எப்படி சொல்லி கொடுப்பீங்க? ஒரு ஆப்பிளை காட்டி ரெட்னு சொல்லுவீங்க. பச்சையை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? பச்சை கலர் இலையை காட்டி சொல்லி தருவீங்க. அதுபோல மனிதனால் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையே 7 மட்டும் தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப கேள்வி என்னன்னா, ஏன்டவர் எல்லாத்தையும் 7ஆ வச்சீங்க? எல்லாத்தையும் மனிதனுடைய புரிதலுக்கு 7 மட்டும் தான் புரியும், அதுக்கு மேல அவனுக்கு புரியாதுன்ட்டார். ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய மிரட்சியா இருந்துச்சு. இதை உத்து கவனிங்க இந்த வசனத்தை. ஆதியாகமம் 9:12-5. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளமாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ஒரு வானவில்லை நான் வைக்கிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாரும் தூய ஆவியே, என் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். நீங்க அந்த பாராலிக்கட்டோஸ், அந்த தூய ஆவியானவர் தியானத்துடைய அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வானவில் வச்சிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வானவில் என்பது கடவுளுடைய முழுமையை குறிக்கிறது. மனிதனால் கடவுளை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் என்ற தன்மையை குறிக்கிறது. ஆமென். அதனால தான் கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரு வானவில்லை மனிதனுக்கு காட்டுகிறார். அவனுடைய கண்கள் அதை தவிர வேற எதையுமே அவன் பார்க்க முடியாது. எவ்வளவு ஒரு நல்ல கடவுள் பாருங்க. அவர் நினைச்சா அதுக்கு மேலேயும் காட்டலாம், ஆனா நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுடைய எபிலிட்டி அவ்வளவுதான். பாவம் செய்த அப்புறம் நாம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஒரு மறைக்கப்பட்ட ஆமத்தில் நான் படிச்சிருக்கேன். ஆதாம் வந்து நின்று இப்படி பார்த்தாருன்னா கடவுளுடைய அடுத்த எண்டு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய கண்ணுக்கு அவ்வளவு வலிமை இருந்துச்சாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. பாவம் செய்த அப்புறம் இங்க இருக்கக்கூடிய எழுத்தை கூட பார்க்க முடியாம நான் கண்ணாடி போட்டிருக்கோம். இதான் நம்ம நிலைமை. இவ்வளவு பாவங்கள் ஏறிவிட்டது. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் இழந்து போய் குத்த மாட்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. உத்து கவனிங்க. அப்ப சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன், மேகத்தின் மீது என் வில் வரும் அப்படின்றாரு. வில் அப்படின்றது இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்க குனிந்து இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வெளிச்ச போது எப்படி இருக்கும்? அப்படி அடிச்சா மேல போகும். ஆனா இது குனிந்து இருக்கும். இது உலகத்தை வியாபிக்கக்கூடிய கடவுளுடைய தாழ்ச்சியாகிய மரியாதை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சும்மா அந்த லோகோ அவங்க பண்ணல. அந்த லோகோக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. அம்மா இருப்பாங்க, மேல ஆவியானவர் இருப்பாரு, அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வானவில் இருக்கும். அப்ப என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீ என்னை புரிந்து கொள்ளும்படியா இந்த 7 ஆவிகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நேரமா ஆவியை பெற்ற நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு பாத்தீங்க. வரம் பேசுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், தீர்க்கதரிசனம் எல்லாம் பாத்தீங்க. ஆனா இது கடவுளுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதான் இப்பதான் முக்கியமா நம்ம அதுக்குள்ள வந்துட்டோம். இந்த கடவுளுடைய 7 ஆவிகளை பத்தி திருவெளிப்பாடு சொல்லுச்சு. ஆனா இந்த ஆவிகள் என்னென்ன, இதுக்கு எதுவும் வந்து விளக்கம் இருக்கா ஆண்டவரே? இதுக்கு எதுவும் வந்து விளக்கம் இருக்கா அப்படின்னா, எசையாஸ் 11 அதிகாரம் போனீங்கன்னா இந்த படத்தை நல்லா பார்த்துங்க. அதான் இந்த விளக்கு அதனால தான் எடுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்போ நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நான் போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துடைய கடைசி 2 வசனங்களை படிக்க முடியாது சொல்றேன். எசையா 10:33-34. ஆமென். ஆமே, நல்ல கவனிங்க. கிளைகளை வெட்டி வீழ்த்துவார். கிளையை வெட்டிடுறாரு, உயர்ந்தவையெல்லாம் தாழ்த்தப்படும். அடுத்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதெல்லாம் நிமிர்ந்து இருந்துச்சோ, எதெல்லாம் மேட்டிமையா இருந்தோ எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துவேன், எல்லா கிளைகளையும் வீழ்த்து விடுவேன்னு சொல்லிடுறாரு. நல்லா கவனிங்க. பைபிள் வந்து நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா சாப்டர்ஸா கொடுத்துருக்காங்க. ஆனா எசையா எழுதும் போது சாப்டர் எழுதல, எசையா ஆவில அப்படியே படிக்கிறாரு. அப்ப 10வது அதிகாரத்துல தான் இதோடைய செய்தி ஆரம்பிக்குது. அவர் காட்சி பார்க்கிறாரு, அவர் ஆவியில் ஆண்டவர் பேசுறாரு, நான் மேட்டிமையானவளை வெட்டி வீழ்த்துவேன், கிளைகளை வெட்டுவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவில் என்னாச்சு தெரியல, எசையா அழுதுருப்பார் போல, என்னாண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டீங்களே, எல்லாமே போயிருமேட்டீங்களேன்னு.
அப்ப எசையா 11 திருப்பி படிக்கிறாரு, அதை படிங்க, முக்கியமானது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஆமென். தளிர் ஒன்று துளிர்விடும். ஆமென். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆமென். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஆமென். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஹalleluya. கைதட்டி நன்றி சொல்லுவோமா? இங்க உள்ள செய்திய 2வது வசனம் தான், ஆனா இங்க இருக்கக்கூடிய மாபெரும் செய்தியே முதல் வசனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நல்ல கவனிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, உங்களுக்கெல்லாம் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, நீங்க நல்லா கவனிச்சே தெரியும். இந்த படத்தை பார்த்தீங்களா யாராவது? இந்த படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய கிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா மரம் வெட்டப்பட்டிருக்கும், ஆனா அடிமரத்திலிருந்து, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை திருப்பி கவனிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து துளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். இதுல வேறுன்றது தாய் மரியாதை குறிக்கிறது. ஹalleluya. கிளை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு கிளை தோன்றதா இருந்தா மேல தோன்றலாமே? கிளை எப்போது எங்க தோன்றும்? மேலதான தோன்றும். ஆனா எசேயாவுக்கு காட்டப்படுது அது வேரிலிருந்து தோன்றுகிறது என்று. இதான் எங்களோட கேள்வி. ஏன் வேரிலிருந்து தோன்றும் ஆண்டவரே? எதுக்காக வேரிலிருந்து நீ கிளையை தோன்றும்படி செய்தீர்? அவருடைய பிறப்பு ஆடம்பரமானது அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் ஆடம்பரமா பிறக்கல, சாதாரணமா பிறந்தார். ஆனால் சர்வ வல்லவரையும் இயப்பிக்கக்கூடிய மகா பரிசுத்த தேவ ஆற்றலானது அந்த வேரில் மறைந்திருந்தது. அதுதான் தாய்மரியாள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்ப நல்லா கவனிங்க. அப்ப இதுல இருந்து தான் வருது அப்படின்னா இந்த படத்தை எல்லாரும் பார்ப்பீங்க. அடுத்த ஸ்லைட போடுங்க. இந்த படத்தை உத்து கவனிங்க எல்லாரும். இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு படம் போட்டிருக்கோம், இதை குறித்து உங்கள்ட்ட சொல்ல வைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த விளக்குல 3 பகுதிகள் இருக்கிறது. அடிப்பகுதி, சென்டர், இதுல இருந்து ரூஃப் போகுது. இந்த அடிப்பகுதி தான் அவருடைய வேர். பிரைஸ் தி லார்ட். இதான் அடித்தளம். இதன் மேலுதான் திருச்சபை கட்டப்படுகிறது. இது மறைந்துதான் இருக்கிறது. இது மறைஞ்சுதான் இருக்கு. இது மறைஞ்சிருக்கிறதுனால யாருக்குமே தெரியல. ஆனா சபை இது மேலதான் கட்டி இருக்கு. இது நம்மளுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம். அது அடிமறையிலிருந்து பிறந்த கிளை. இதான் அந்த கிளை. இந்த கிளை அப்படியே எழும்புது. இந்த கிளை அப்படியே எழும்புது. இந்த கிளை தான் கிறிஸ்து. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, இந்த கிளை கிளம்பியாச்சு. அப்ப இந்த கிளை மேல ஆவி இருக்கணும்ல, அப்பதானே இந்த 7 ஆவிகள் வரும். லூக்கா 1:35 போனீங்கன்னா சொல்லுவாரு. படிங்கப்பா. லூக்கா 1:35. ஆமென். கைத்தட்டி நடி சொல்லுவோமா? அந்த ஆவி இதன் மீது வருகிறது. இதான் அந்த அம்மா இவங்க மேல இறங்குது. இதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து எல்லா ஆவிகளும் வெளியே வருது. இதுதான் கடவுளுடைய விளக்குத்தண்டு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த கோயில்ல குத்து விளக்கு ஏத்துறத உங்களை கையெடுத்து கும்புற விட்டுருங்க, நாசமா போயிடும். அது ஒரு அசௌகரியமான, ஒரு அவமானமான ஒரு காரியம். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஆவியின் விளக்க உங்க வீட்டில் ஏத்தி பாருங்க. கடவுளுடைய ஆவி உங்க வீட்டை சுற்றி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிப்பா, இந்த படத்தை உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல இப்ப என்னோட கேள்வி, இப்ப வேறுன்னு நீங்க சொல்லிட்டீங்கப்பா, இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்காப்பா? எங்கேயாவது நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கீங்களா இதுதான் அம்மான்னு? அடுத்த ஸ்லைடு போடுங்க. இந்த வசனத்தை படிங்க. எசையா 11:10. நல்லா கவனிங்க. இதுவும் 11 தான் வருது. உத்து கவனிங்க, அதை படிங்க தம்பி. அந்நாளில் ஆமென் ஆமென். நல்ல கவனிங்க, இது நம்ம பைபிள்ல போட்டது, சரியா? ஆனா கேஜிவி வெர்ஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. அதை உத்து படிங்க. எசையா 11:10. அதை படிங்க பாப்போம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபார ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். இந்த கொடி பறக்குதா? நம்ம கொடி பறந்துகிட்டு இருக்கா? அவங்க சொல்றாரு பாருங்க, ஈசாயின் வேருக்காக. என்னாண்டவரே, கிளைக்காக போனாங்கன்னா ஒத்துக்கலாம், ஆனா வேருக்காக ஏன் தேடுகிறார்கள்? ஏன் வேரை தேடி அலைகிறார்கள்? கிளை தேடி அலைய வேண்டியதானே?
நீ போறவன் கிளையை தேடி போக வேண்டியதானப்பா, உனக்கு தான் ஏசார் இருக்காருல்லப்பா, கிளை தானப்பா வந்துச்சு. ஆனா எஸ்ஐயா எழுதுறாரு, ஜனங்கள் கொடியாய் நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகளை விசாரித்து கேட்பார்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அவர்களுடைய தாபஸ்தர மகிமை, அவர் தங்கக்கூடிய இடம் மகிமையா இருக்கும். நல்லா பாருங்க, நம்ம தூக்கி வச்சிட்டே இருப்பாங்க குழந்தைய எப்பொழுதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கேயே இருப்பாரு. அப்ப இந்த கொடி பறக்குதே, கொடியை நோக்கி போறான், எல்லாம் ஓடுறான். இவெல்லாம் யாரு? யூதனா? பிற இனத்தார், பாவப்பட்டு போன மக்கள், கடவுளை. அதனால எஸ்ஐயா எழுதுறாரு, அக்காலத்திலே ஜனங்கள் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து, பல ஜாதிகள் போயிடுவாங்க, விசாரிச்சு கேட்பாங்க அந்த அம்மாவை, எங்கப்பா இருக்கு அந்த அம்மா, அந்த அம்மா எங்கன்னு ஓடுவாங்க. எஸ்ஐயா 65 திருப்பி அதை சொல்லுது பாருங்க. அப்போது நீ அதை கண்டு ஓடி வருவாய். ஆமென். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வாசமாய் திரும்பும். நல்லா கேளுங்க, சியோனுடைய மீட்பை பத்தி எழுதுது. சியோன் சொல்லுது, அந்த இடத்துல சொல்றாரு, கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். கண்ணியே மாதாவே உன்மேல் நேசரில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடற்கரையை தேடி கடற்கரையில் திரளான கூட்டம் கூடுவார்கள். நிறைய நாள் கேட்டிருக்கேன், என்னாண்டவரே இப்படி கடற்கரையில் கூடுறோமே, கடற்கரையில் கூடி பாவம் செஞ்சிருக்கோன்னு வேதம் சொல்லியிருக்கு, என்னாண்டவரே கடற்கரையில் கூடுறோமே. இல்லடா, இந்த எழுதியிருக்கேன் பாரு, இதை சொல்லுவதற்கு அவர் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார். ஆமென். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்ப இந்த அடித்தளம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதான் அம்மா, இது மேலதான் மகன் நிக்கிறாரு. இப்ப அடுத்து கவனிங்க என்ன நடக்குதுன்னு. அப்ப இது மேல மகன் இருக்காரு அப்படின்னா, அவருடைய 7 ஆவிகளை பற்றிய ஒரு சில விஷயங்களை இங்க உங்களோட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட கேள்வி, ஏன் இது அடிமரமா இருக்கு? அந்த அம்மா ஏன் அடிமைன்னு சொன்னாங்க? இவர் ஏன் பிலிப்பியர் 2:6-8 போய் நீங்க படிச்சு பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்துன்னு அந்த அம்மா, நான் உனது அடிமைன்னு வாங்க லூக்கா 1:38. அம்மாவும் அவனை அடிமைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வேர்ல நான் போட்டேன், கீழே வச்சிருந்தேன். ஏன் எல்லாத்தையுமே கீழே வச்சிருக்கீங்க? இந்த படத்தை உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஜூயிஷ் மைத்தாலஜி சொல்லலாம். யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிரதேயமான ஞானத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஏற்றத்திற்காக, அதாவது ஒரு நோக்கத்திற்காக கீழே இறங்கக்கூடிய தன்மை. பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாம் மீட்க வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி. யோசிச்சு பாருங்களேன், இந்த காலம் இல்லை, எந்த காலமா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டான்னா அவளை எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு தப்பான பெண்மணின்னு சொல்லிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வந்து விளக்கிடுவாங்க, ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க என்னன்னு. ஆனா அந்த நாள்ல கற்புக்கரசியாக, பாவமில்லாத பெண்ணாக, கோயிலுக்குள்ளேயே வளர்ந்த அந்த பெண்ணுக்கு கற்பம் என்று சொன்னால் அந்த அம்மா எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே போயிருக்கும். அந்த மறைக்கப்பட்ட ஆமத்தில் எழுதியிருப்பாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து, நீ இந்த பீடத்தை 7 தடவை சுத்தி வாமா, நீ பாவம் செய்யாம இருந்திருந்தீனா நீ உயிரோடு இருப்பலாம், நீ இறந்துருவே அப்படின்வாங்க. இந்த அம்மா அதில் எழுதியிருக்கு, மறைக்கப்பட்ட ஆகமம் சூடா மேத்யூல, யாருக்கும் பயப்படாதவளாக நெஞ்சை நிமித்தி மகாபெரிய தாழ்ச்சியோடு அந்த பீடத்தை சுத்தி 7 முறை வந்தவுடன் அந்த தாயினுடைய முகம் மலர்ந்து காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த இடமே வெளிச்சமாயிடுச்சான். அவர் சொல்றாராம், அந்த பீடாதிபதி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர், இவள் பரிசுத்தவதி, இவள் உத்தமத்தின் தாய், இந்த கரு கடவுளால் உண்டாக்கப்பட்டது என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டது என்று. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படல, மறைக்கப்பட்ட ஆமத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட இழப்பை அவர்கள் சந்தித்ததுனால தான் விண்ணக மன்னகர் ஆக்கினியா இன்றளவும் உயிரோடு நின்று கொண்டு மாசில்லா கண்ணியே மாதாவே உண்மை நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப கடவுளுடைய 7 ஆவிகளை பற்றிய வரையறை இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்? கீழே அடி யாருன்னு பார்த்துட்டோம், வேறு யாருன்னு பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்த வசனம், அப்ப இது மேல இருக்கக்கூடிய இந்த ஆவிகள் என்ன?
இதுதான் கடவுளுடைய குணாதிசயங்கள்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள்கிட்ட இருந்த 7 ஆவிகளுக்கு குணாதிசயங்கள் இருந்திருக்கு. அது ஒண்ணு கடவுளுடைய வாழ்க்கையில பல இடத்துல அது வந்து பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. கவனிங்க, கர்த்தருடைய ஆவி கடவுளுடைய ஒரு வெளிப்படையான பிரசன்னத்தை குறிக்கிறது. தட் இஸ் கால்டு ஷக்கீனான்னு சொல்லுவோம். நேற்று கூட ஜோயல் பேசும்போது ஷக்கீனாவின் ஆவின்னு. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? மனிதர்களோடு கடவுள் உறவாடுவதற்காக இந்த மனிதர்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி அவர் கொடுத்த கொடைக்கு பேர் தான் ஷக்கீனா ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் எளிமையா சொல்ல போனா தாயின்னு சொல்லிட்டு போயிடலாம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் தேவை, நம்ம எங்க போவோம்? அப்பாட்டே அம்மாட்டியா? அம்மாட்ட. நேரம் அம்மாட்ட போயிடும். அம்மா நான் சொல்லுங்கம்மா கொஞ்சம். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஆவிக்கு பேர் தான் ஷக்கீனா. அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஆவி அவர் மேல இருக்கு. அடுத்து இன்னொரு குணாதிசயம் என்ன சொல்லுதுன்னா கோக்மான்றாங்க. அப்படின்னா ஞானம் என்று அர்த்தம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஞானம் என்றால் கடவுளுடைய பயம் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இன்னும் ஆழமா சொல்ல போனா மேலிருந்து வரக்கூடிய நுண்ணறிவு என்று அர்த்தம். இதை குறித்து பார்ப்போம் என்னன்னு. அடுத்து புரிதல். வேதம் படிக்கிறோம், புரியலை, என்ன பண்ணும் தெரியலை. இதற்கு பேர் வந்து பீனான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆழ்ந்த பகுப்பறிவு. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிடுறேங்க. இதில் சொல்லப்பட்ட இந்த ஞானமும் இந்த புரிதலும் பெண்பாலினமாக குறிக்கப்படுகிறது ஹீப்ரூல. பிரைஸ் தி லார்ட். யார் நம்மளை அதிகமாக புரிஞ்சுக்குவா? அம்மா தானே. அப்போ புரிதல்னா இது அம்மா தான். ஆமென். தாழ்ச்சி யாரு? யார் கடவுளுக்கு தாழ்ந்திருந்தா? ஞானம் தான் தாழ்ந்திருந்துச்சு. அதுவும் பெண்பாலினமாக தான் குறிக்கப்படுகிறது. அப்போ நீங்க கேட்கலாம், என்னப்பா எல்லாமே பெண்பாலினமாக தான் குறிக்கப்படுது? ஜோயல் சொல்றாரு ஒரு டாக்கில், நான் தாயை போல் தேற்றும் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கேள்வி, நீங்க தான் ஆணாச்சு, நீங்க எதுக்கு தாயை போல தேற்றுறீங்க? டேய், நான் தேற்றுறேன், நீங்க என்னை பார்க்கவே முடியாதுடா, நான் இறங்கி கம்மியாகி வரேன்டா, வந்து தாயை போல உங்களை தேற்றுறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புலி தான் புலிக்குட்டி போட முடியும், சிங்கம் தான் சிங்கக்குட்டி போட முடியும். அப்ப கடவுளை பெற்றெடுத்தால் என் தாயும் கடவுள் தானே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் இந்த அடித்தளத்தை உங்களுக்கு ஆழமா போறேன்னா, இதன் மேலதான் ஆவி இருக்கிறது. இது அத்தனையும் என் தாய் மரியாளின் வழியாக தான் இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆமென். நான் பைபிள் படிக்கிறேன், அது நான் பைபிள் காலேஜ் நடத்துறேன், மிகப்பெரிய நோட்ஸ் எழுதுறேன், எழுது. ஆனா என் தாய் அதை மிகவும் எளிதாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. விலை மதிப்பற்ற அந்த காரியத்தை மிகவும் 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 எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுத்தார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. The greater knowledge of mother is nothing but that is the God, always the God and God only. Amen. Amen. Her focus is only God. கடவுளை தவிர வேறு எதையுமே தெரியாத ஒரு ஒப்பற்ற சாதனம். அது நீங்க இழக்கவே முடியாது, இழந்தே போக முடியாது. எழுத பாருங்க. அதுக்கடுத்து அவர் ஒரு ஆலோசனை போடும். ஆலோசனை நான் என்ன சொல்றது அப்படின்னா, ஆவிக்குரிய நல்லா இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அப்ளை ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வீடு கட்டலாமா, கட்டக்கூடாதா, நான் வந்து கடை போடலாமா, இதுக்கெல்லாம் அது வேலை செய்யாது. இது எல்லாம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே செயல்படும். அதனால தான் உங்களை இதை சபாத்தில் நீங்க பேசணும்னு சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அந்த நாள் முக்கியமான நாள். அப்பதான் இந்த ஆவிகளுடைய செயல்பாடு மிகவும் வலிமை வாய்ந்ததா இருக்கும். இது எங்களுக்கு நிகழ்ந்துச்சு, உங்களுக்கும் நிகழும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இல்ல சார், நீங்க ரொம்ப ஆழமா பேசுறீங்க. ஒரு நிலம் வாங்குறதா இருந்தால் அவ்வளோ டாக்குமெண்ட் இருக்கு, பார்க்குறீல்ல, எழுத படிக்க தெரியலனாலும் பார்த்து அந்த வீட்டை வாங்குறீல்ல. நகையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீ போய் அங்கே உட்காந்து சேதாரம் பார்த்து வாங்க. அதெல்லாம் வாங்க தெரிஞ்சவனுக்கு இது படிக்க தெரியாதானே? கட்டாயம் படிக்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்காலாம். ஒரு டஃப்பும் கிடையாது. புள்ள பெற்றுக்கிற 10 நாள் சுமந்திருந்து புள்ள பெற்றுக்கிறோமே, அப்பா எவ்வளோ வலி வேதனைக்கு அதை தாங்கிக்கிறியே. ஆனா ஏன் பிரசவ வேதனை அடைகிறேன்னு பவுல் சொல்றானே, இந்த கடவுளை ஏன் உன்னால தாங்க முடியல? இதை நீங்க தாங்கணுமா இல்லையா? உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த கடவுளை நீங்கள் தாங்கியே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, இந்த தங்க விளக்குகளுடைய தரிசனத்தை பத்தி சக்கரியா ரொம்ப அருமையா சொல்ற. அடுத்த ஸ்லைடு திருப்புங்கப்பா. சக்கரியா 4:2. இப்படிதான் இதுக்கு விளக்க சொல்ற. படிங்க தம்பி. நீ என்ன காண்கிறாய் என்று என்னை கேட்க, நான் இதோ முழுவதும் பொன்னாலான விளக்கு தண்டு ஒன்றை காண்கிறேன். ஹல்லேலூயா. அதன் உச்சியில் கிண்ணம் ஒன்று உள்ளது. ஆமென். கிண்ணத்தின் மேல் 7 அகல்கள் இருக்கின்றன. ஆமென். மேலே உள்ள ஒவ்வொரு அகலுக்கும் 7 மூக்குகள் உள்ளன. நல்ல கவனிங்க. இதற்கான விளக்கத்தை யார் கொடுக்குறான்னா சக்கரியா தான் கொடுக்கிறார். சக்கரியா 4:2 தான் பார்த்தீங்கன்னா இதற்குரிய முழு விளக்கம் இருக்கு.
7 மொக்குகள் இருக்கு. இதில் தான் நாங்கள் நம்ம மெழுகுத்திரி வைப்போம். அவங்க எண்ணெய் ஊற்றி அதில் வந்து விளக்கு வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்து படிக்க பார்ப்போம். அப்போது என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரை நோக்கி நான், ஆமென். என் தலைவரே, ஆமென். இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். நல்லா கேளுங்க. இதுக்கு அவரே விளக்க சொல்றாரு. இது எதை குறிக்கின்றன? அடுத்து, இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்று ஆமென். கேட்டார். நான், என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். மீண்டும் அவர் என்னிடம், செருபாபேலுக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு இதுவே, உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியினாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா. அவர் சொல்றாரு, உனது ஆற்றலாலும் அல்ல, உனது வலிமையாலும் அல்ல, எனது ஆவியினாலே சகலமும் கூடும் என்று தேவன் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சகலமும் கூடும். சகலத்தையும் முடிச்சிருவேன். உன்னுடைய அறிவு, உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்து, அதிகாரம் எதுவுமே இல்ல, என் ஆவியால் சகலமும் கூடும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காட்ஸ் ஓமி பிரசன்ட் சொல்றாங்க. அப்பனா கடவுள் எங்கும் நிறைந்தவர், சகலத்தையும் அறிந்தவர் என்று அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. நான் முதல்ல அவரை போய் பார்க்க போறேன். உள்ள போய் நின்று நான் முழங்கால் போட்டோன்னே நான் என்ன பாவம்லாம் செஞ்சனோ அது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்று, கடவுள் எல்லாம் தெரிந்தவர் என்று. நமக்கு தான் அவர் தெரியாது நினைச்சிட்டு இருக்கோம். அவருக்கு 7 கண்கள் இருக்கு. 7 கண்கள் உலகத்தை சுத்தி சுத்தி வருது. அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு இருந்தவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை நான் வந்து கேஜேவில இருந்து எடுத்திருக்கேன். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய வேலை என்ன, கிறிஸ்து என்ன பண்றாருன்றத அந்த தமிழ்ல ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. அதனால அதை நான் இதுல வந்து பயன்படுத்துறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த ஆவி என் மேல இருக்கு. அதனால தரித்திரம் இருக்கு. தரித்திரம் முடிச்சிருப்பான். வேலை எதுவுமே இல்லாம இருப்பான். தரித்திரமா வருவான். சகையும் ஒரு தரித்திரம் பிடிச்சுதான் இருந்தான். அவன் தரித்திரத்தை போக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பாவங்களோட வந்திருப்போம், எத்தனையோ தரித்திரத்தோட வந்திருப்போம். ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், உன்னுடைய தரித்திரத்தை நான் நீக்குவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்றார் பாருங்க, தரித்திரருக்கு எப்படி அதை நீக்க முடியும்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தான். We are providing the word of God. Word of God உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இத்தனை நாளா இதோடைய விளக்கம் உங்களுக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஏன் கொடியேத்துறோம் தெரிஞ்சிருக்கு, யார் வேறுன்னு தெரிஞ்சிருக்கு, எந்த வேற நாங்க புடிச்சிருக்கோம் தெரியுது, எது இந்த சபையை தாங்குதுன்னு தெரியுது. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப நல்ல கவனிங்க. நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னோட அபிஷேகமே ஸ்ப்ரெட்டிங் தி வேர்ட் ஆஃப் காட் தான். கடவுளுடைய வார்த்தையை அழுத்த திருத்தமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இடைவிடாமல் தருவதுதான் என் வேலை. ஆமென். அந்த அம்மாவோட நோக்கமே அதான். அந்த அம்மா தான் பைபிளுக்குன்னா அந்த வார்த்தை மறு உருவானார், வார்த்தை அப்ப அதான்ப்பா பைபிள். எல்லா வார்த்தையும் எடுக்கிற, பைபிள் எடுத்துக்கிற, எல்லாமே கலைஞ்சிருக்கு. படிப்பியா? படிக்க மாட்டேன். ஆனா ஒரு பேப்பர் தான் அந்த வார்த்தையை பூரா ஒழுங்கா தாங்குது. ஆனால் நம்ம பேப்பரை மதிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். அந்த பேப்பர் தான் தாய்மறியால். பிரைஸ் தி லார்ட். அதை தாங்கி இருக்கக்கூடிய எழுத்து தான் ஆண்டவர். இப்போ நல்லா கவனிக்க. அடுத்து சொல்ற பாருங்க, இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்கவும். நொந்து போய் வந்திருப்பான், எல்லாமே தோல்வி. தாய் தகப்பன் இறந்துட்டான், எதுவுமே இல்லை, நொறுங்கி போயிட்டான். இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்கவும். அந்த 9 விதவை நொறுங்கி உடைந்து அழுது போகிறார். அவரை தொட்டு குணமாக்குகிறார். தொட்டு குணமாக்கினார். நொறுகுண்டு போன மனிதன், நீ நொறுகுண்டு அழுது பாரு, உன்ட வந்துருவார், உன்னை விடவே மாட்டார். ஏனென்றால் நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து எழுதுறார் பாருங்க, சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்ப இந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா, சிறைப்படுறதுன்னா என்ன? பாவத்தை, ஏதாவது ஒரே ஒரு பாவத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த பாவத்தை விட மாட்டான். மறைமுகமான பாவம், சொல்ல முடியாத வார்த்தை, துக்கம் அத்தனையும் இருக்கும். அதுல இருந்து விடுதலை ஆக்குறது, அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கும்படி செய்வது, அதுதான் இந்த ஆவி. அதற்கு தான் இந்த ஆவி என் மேல் இருக்கிறது என்று படைத்த சேனைகளின் கர்த்தராய் ஆண்டவரே சொல்றாரு. எப்ப சொல்றாரு? லூக்கால அவரே சொல்றார். அடுத்து சொல்றார் பாருங்க, குருடருக்கு பார்வையும். குருடர்னா யாருன்னா நம்ம எல்லாம் குருடர் தான். நம்ம தான் குருடர். கடவுளுடைய வார்த்தையில் என்ன இருக்குன்னு தெரியாம இருக்குல்ல. அதனாலதான் சொல்லுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, அவர்கள் கண்கள் ஒளி பெற்றன. வேதத்தை படிச்சோம், ஒளி பெற்றணும். அப்ப வேதம் படிக்கும் போது தான் அந்த ஃபுல் ஒளி வரும். அடுத்து நொறுங்குன்றவர்களை விடுதலை ஆக்கும். நிறைய பேர் என்ன மாட்டிக்கிட்டு இருப்பான் யார்ட்டையாவது, அவங்கள பூரா விடுதலை ஆக்குறது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்குவது, இதான் அவருடைய அடுத்த நோக்கம். இதை வந்து விட்டுற வேணாம். நான் அருள்ந்த மரியே வாழ்க,
ஆண்டவரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாயே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் தாயே. ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே. லூக்கா 4:1. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. எந்த ஆவி அவரை ஆட்கொண்டதோ அதே ஆவி அவரை பாலை நிலத்துக்கு அழைத்துச் சென்றது. உங்களை நீங்கள் நல்லா ப்ரேயர்லாம் பண்ணிக்க. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ போய் யாரும் இல்லாத ஒரு இடத்துல போய் 10 நாள் உண்ணா நோன்பு இருப்பா, இல்லை உன்னோட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவோமா? பிரைஸ்லாம் பண்ண மாட்டான். ஆனால் கடவுளுடைய ஆவி அவரை பாலை நிலத்துக்கு அழைத்து சென்றது. ஆமென். எல்லாரும் ஆய்வான என்ன சொல்லுவாங்க, ஆஹா ஆவி வந்து சந்தோஷம், வீடெல்லாம் ஆவியாரும், என் பிள்ளைலாம் ஆவியாரும், நான் நிறைய சம்பாதிப்பேன், நல்லா போவேன், சந்தோஷமா இருப்பேன். ஆனா அவர் பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். உத்து கவனிங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஊழியம் என்ற ஒப்பற்ற பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்படுவான். பாலை நிலம் என்றால் ஆவி இல்லாத மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போனாதான் ஆவியை கொடுக்க முடியும். தண்ணி இல்லாத இடத்துல தண்ணிக்கு மரியாதை உண்டு, ஆவி இல்லாத இடத்துல தான் ஆவிக்கு மரியாதை உண்டு. அப்ப நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு, அந்த மாதிரி மனிதர்கள் இடத்துல எடுத்து செல்லப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அடுத்து கவனி என்ன சொல்றாரு, மத்தேயு 12:28. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறார். நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப பேய்களை ஓட்டுதல் அப்படின்னா என்ன என்றால், நம்மை கடவுளை அடைய முடியாதபடி தடுக்கக்கூடியவைகளை விரட்டுதல் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அதனுடைய அடுத்த வேலையே. அப்போ போய் சுவிசேஷம் அறிவிச்சோன்னே அவங்கள்ட்ட உள்ள காரணிகள் இருக்கும். இந்த காரணால அவரால் உள்ள வர முடியாமல் இருக்கும். வேலை செய்யாமல் இருப்பான், பாவம் செய்வான், கடவுளை அவனுடைய சுயத்துக்காக கடவுள்கிட்ட வரதான் இங்கே எல்லாருமே வந்தோடனே. கடவுள் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு. ஆமாம், நீ உடனே வந்தோடனே நீ அவ்வளோ உத்தமன் உன்ட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கறதுக்கு. நீ முதல்ல கடவுளை ரிசீவ் பண்ணு, முதல்ல அவரை புரிஞ்சுக்கோ, அவரோட தங்கியிரு, அவரோட பேசு, அவரோட உறவாடு. அவர் உன்னை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். அவருக்கு எல்லாமே இவன் வந்து குறி சொல்லணும்னு நினச்சிக்குவான், குறி சொல்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். கடவுள் அதை வெறுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்து கவனிங்க என்ன சொல்றாருன்னு, எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியில் கரல சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஏன் இங்கேயும் நான் வந்து கேஜேவை பயன்படுத்தினா, இதில் இருக்கக்கூடிய தமிழுக்காக நான் வந்து பயன்படுத்த முடியாயிருச்சு. அவர் சொல்றாரு, ஆவியிலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. ஃபாதர் நேத்து ரொம்ப அருமையா சொன்னாங்க, திருப்பலி திருப்பலி அப்படின்னாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல ஒன்று வெட்டப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதற்கு பேர் காணிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவை இங்கு நாம் தினமும் வெட்டி கொண்டே இருக்கிறோம். அதை வெட்டுறதுக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு தான் வெள்ளை அங்கி போடப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வெட்ட முடியாது. வெற்றவர் என்ன பண்றாருன்னா, அதை பகிர்ந்து அனைவரும் உண்டும்படி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதான் அடுத்து அவர் செய்யறார். அப்ப இந்த ரெண்டு செயல்களுமே இந்த பலிபீடத்து மேல இருக்கு. இங்க சொல்றாரு, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். உங்களை வந்து வலுக்கட்டாயமா இழுத்து வந்து அவர் யாரும் வந்து படுக்க வைக்கல. அந்த ஆவி எனக்கு சொன்னது என்னை ஒப்புவிக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மகனை ஒப்புவித்தார். ஏனென்றால் அந்த ஆவி அவரை தூண்டியது. கடவுளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய மிரட்சி அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் ஒருத்தனை கூட அப்படி சந்திச்சது இல்லைன்றார். என்ன காரணம்னா,
ஆண்டவர் ஆபிரகாம சொல்றாரு ஆதி ஆமத்துல, அவன் என் சிநேகிதன் என்று சொல்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. He is my friend. கடவுள் சொல்றார் he is my friend. அவன் என் சிநேகிதன். அப்ப கடவுளை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க கடவுளை புரிஞ்சாதான் அவரோட பேச முடியும், அவரோட பழக முடியும். எதுக்கு டங்ஸ் வாங்க, எதுக்கு டங்ஸ் பேசணும்னு ஃபாதர் சொல்லிட்டு போனாங்க. ஒரு மொழியை கொடுத்து உங்களோட பேசும்படி அவர் அழைக்கிறார். நீங்க பேசணும்னு நினைக்க, இந்த கடவுள் பேசக்கூடிய கடவுள் அதெல்லாம் கிடையாது. நான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுவேன் நீ? நான் வெளிநாட்டு போறேன், நான் இப்படி படிப்பேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு உனக்கு இது இடம் இல்லை, உன்னையால அங்கே எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ப ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு. அப்ப ஆவியை பெற்ற உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய பாவத்தை மறக்கும்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். ரத்தம் மாறணும். இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா சினிமா பாக்குது. இந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா சுவையா சாப்பிடணும், இந்த ஜாலியா இருக்கும், இந்த சோம்பேறியா இருக்கு. மன்னியும் இந்த ஆண்டவரே. ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். இப்ப இன்னைக்கு டாக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் ஜெபிச்சுட்டே தான் இருக்கணும், விரதம் இருந்துட்டே தான் இருக்கணும், பிரேயர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எப்படியாவது இதை கொண்டு போய் கொடுத்துட முடியாதா? இதை சொல்லிட முடியாதா? ஆண்டவரே, ஆமென். அவர்களுக்கு என்ன வேணும்? இந்த தாகம், இந்த ஏக்கம் உங்க ரத்தத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சினிமா பார்த்துச்சு, பொறித்தனம் பண்ணுச்சு, வேஸ்தனம் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தாவே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே, எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. கடவுளின் 7 ஆவிகள் இந்த திருச்சபைக்கு மூலமாக செயல்படுகிறது. ஃபர்ஸ்ட் இது ஆவி போதிக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 14:26. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். நல்ல இந்த வார்த்தையை கவனிங்க. துணையாளர், கம்பேனியன். துணையாளர்னா இந்த துணையாளர் வித்தியாசமான துணையாளர்ப்பா, ரொம்ப கடுமையான துணையாளர் கூட. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஆழமா சொல்றேன். நீங்க ஒரு பாவம் செய்ய போறீங்க, அதுக்கு நீங்க உட்பட்டுட்டீங்க, பேய்ட்ட மாட்டிட்டீங்கன்னா அடுத்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி அவர் வெளியேறிடுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. இதை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். திருப்பி அவரை நான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு மினிமம் 24 ஹவர்ஸாக தேவைப்படும். எவ்வளோ? 24 மணி நேரமாக தேவைப்படும். முழங்கால் போட்டு அப்போ நீ ஒரு தடவை செல்ஃபோன் பார்க்குற, ஒரு படத்தை பார்த்துற, ஒரு பாட்டை பார்த்து ஜாலி பண்ணிடுறீங்கன்னா அவர் போயிடுவார். மன்னியும் ஆண்டவரே. திருப்பி அவரை ரீட்டைன் பண்ணுறதுன்றதுக்கு 24 மணி நேரம் ஆகும் மினிமம். ஏனால் அவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். அவர் சுத்தமானவர். அவரு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவ்வளவு பெரிய பரிசுத்தர் அவரு. The threefold purity, the holiness of the God the most high. அவர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, அந்த துணையாளர் அனைத்தையும் கற்று தருவார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் ஆத்தர் கூடயே இருப்பார் நீங்க படிக்கும் போது. ஆமென். வேதத்துக்கு. ஆமென். Praise the Lord. வேதத்துடைய ஆத்தர் ஆவியானவர். Praise the Lord. Praise the Lord. நீங்க அதை எடுத்தீங்கனாலே அந்த ஆத்தர் உங்க கூட வந்துருவார். Praise the Lord. அந்த ஆத்தர் உங்கள்ட்ட பேச 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 தான் உங்களால அதை படிக்கவே முடியும். ஆமென். Praise the Lord. ஆமென். இல்லைன்னா முடியாது. நாங்களும் குருடர்களா விலையிலிருந்து போனதா இருந்தோம். ஆனா கடவுள் இந்த வேதத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சார். Praise the Lord. Praise the Lord. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பெக்மன்ஸோட பாட்டு. எருசலேமே உன்னிடமிருந்து வேதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எருசலேம் என்பது பவுல் சொல்றாரு நம்முடைய தாய் என்று. ஆமென். கலாத்தியர் நம்முடைய தாய்க்கு பேர் எருசலேமா. என்னாண்டவரே, எருசலேமை தாய் என்று சொல்லி. ஆமாம், எருசலேம் தாய் தான். அடுத்து எழுதுறாங்க, அந்த சியோனில் இருந்து தான் வேதம் வெளிப்படுகிறது. ஆமென். சங்கீதம் சொல்லுது. அப்ப வேதம் எங்கிருந்து வெளிப்பட்டது என்றால் தாய் மரியாளிடமிருந்து வெளிப்பட்டது. ஆமென். சியோன் தான் தாய், எருசலேம் தான் தாய். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். கடவுள் சொல்றதை எல்லாத்தையும் உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருப்பாரு. சொல்லிக்கிட்டே நீங்க உத்து கவனிச்சியா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருப்பார். நீங்க எந்த காரியம் நினைவூட்டுவார், எங்களுக்கு நினைவூட்டுறார்.
ஆவி நம் குற்றங்களை எடுத்து காட்டுகிறது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு பிடிக்காத காரியம். ஒருத்தன் வந்திருக்கான், ஒருத்தனுக்கு ப்ரேயர் வைக்கணும்னா அவன் நல்லா ஜாலியாக பேசிட்டு, நீ வந்தது கோயிலுக்கு, நீ ஜாலியாக இருக்கு, இங்கே வந்து எனக்கு நீங்கள் ஜாலியாகவே பேசலையே பிரதர், அதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு நீங்கள் பேசினா நல்லா இருக்குமே. சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க, ஆனால் சினிமா தேட்டர் நடத்திட்டு இருக்கேன் இல்லையே. இது தேவனுடைய பலிபீடம், இங்கு அவர் கையளிக்கப்படுகிறார். இது தேவனுடைய ஆவி. ஆமென். கடவுளுடைய ஆவியை பற்றி பேசும்போது நான் எவ்வாறு சிரித்து பேச முடியும்? It's a very serious thing because it's about the God the Most High. உங்களை படைத்தவர், உங்களுடைய படைப்பாளி, உங்களை உருவாக்கியவர், அவருக்கு நான் கனம் தந்தே தீர வேண்டும். ஹalleluya ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க, வாழ்க, மரியே வாழ்க. பாருங்க, அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகின் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துரைப்பா. ஆமென். பெரிய பிரச்சனை என்னன்னா, இவரை வாங்கிட்டீங்கன்னா உலகம் தப்பா போயிடும். கண்ட ஃப்ரெண்டு உள்ள வீட்டுக்குள்ளே வர முடியாது, சினிமாவுக்கு போக முடியாது, ட்ரெஸ் இஷ்டத்துக்கு பண்ண, நல்லா ஜீன்ஸ் நல்லா டைட்டாக போட்டு டிஷர்ட்லாம் போட்டு வருவான், கோயிலுக்கு ஆரம்பமாக வருவான். அதெல்லாம் இங்கே எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி எ சிம்பிள் ஹியூமன். உன்னுடைய பார்வை நடையே மாறி ஆகணும். அப்படி எப்படியே இருப்பான், ஆஹா, அதெல்லாம் அப்பெல்லாம் வரவே முடியாது. மாதாமா மாதிரி ஆயிடணும். பிரைஸ் எல்லாம் முக்காடே போட்டுக்க, உலகத்துக்கு தெரிய வேணாம், மறைஞ்சே இருந்துக்கப்பா. என்ன பார்ப்ப உனக்கு, உனக்கு என்னப்பா, தலையை குனிஞ்சு வா. இல்லை நான்லாம் வந்து பெரிய ஆள், நான் ஒரு பெரிய போதங்க, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. யாரெல்லாம் பாவம் பண்ணானோ அவனை பூரா குளிப்பாட்டி, அந்த பண்ணியை பூரா குளிப்பாட்டி, ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார். அதனால நான் போச்சுட்டு இருக்கேன். பிரைஸ் எல்லாம் இதான் உண்மை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதனால இதில் பெருமை கொள்றதுக்கு, நல்லா பேசலாம், ஒரு அர்த்தம் இல்லை, ஒன்றுமே கிடையாது இங்கே. அது மூலம் புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆவி அதிகாரம் அளிக்கிறது, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேம், யூதேயா, சமயா முழுவதும் கொண்டு பலன் கொண்டு எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. நீங்க பேசும்போதே அந்த அதிகாரம் வந்துடும், ஆவியின் அதிகாரம் வந்துடும். கடவுளை சீரியஸா எடுத்துக்குவான். இப்போ நீங்க இருக்கீங்க, சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார், ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், வாங்க 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 பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கீங்க, எப்படியா எப்படி, ஐயோ சார் வாங்க சார், எப்படி எப்படி இருக்கீங்க. ஒரு சாதாரண பிரைம் மினிஸ்டருக்கே அவ்வளோ மரியாதைனா, என்னை ரத்தம் கொடுத்து மீட்டு வானத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த மரியாளின் மைந்தனாகிய கிறிஸ்துவுக்கு பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அவ்வளோ புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப அந்த அதிகாரத்தை, அந்த அதிகாரம் உங்களுக்கு வந்துடும். அடுத்து ஆவி பரிந்துரைக்கிறது. இன்று தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனர் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் தாமே சொல்வடிவம் பெற முடியும். நம்முடைய பெருமூச்சியின் வாயிலாக நமக்காக பரிந்துரைக்கிறார். இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நமக்காக பரிஞ்சு நிறைய நேரங்கள் நான் சொல்றேன், நீங்க டங்ஸ்ல பேசுங்க. டங்ஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் த கிரேட்டர் glory ஆஃப் காட். டங்ஸ் மட்டுமே உங்களுக்கு முழுமையாக்கும். டங்ஸ் மட்டுமே பல செய்திகளை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம். நீங்க டங்ஸை பெற்றுக்கணும். இந்த சபை டங்ஸ்ல உருவான சபை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இதனுடைய அந்த லோகோல பார்த்தீங்கன்னா, அம்மா தலையில பார்த்தீங்கன்னா இறங்கும். அவங்க எல்லாம் டங்ஸ் பேசுற இடத்துல இருப்பாங்க, அதுக்கு மேல வானவில் இருக்கும். அப்படிதான் இந்த இதோட லோகோவே அவங்க வந்து தயார் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்கனைசர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி, கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. ஆமென். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஆமென். தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கடைசி அந்த ஒரே பாட்டு,
வானம் திறந்து வெண்புறா போல, வானம் திறக்கட்டும், வெண்புறா போல தேவன் இறங்கும்படியாக கைகளை உயர்த்தி, கண்களை மூடி கடவுளுடைய மகா பரிசுத்தமான அந்த பரவச வார்த்தைகளை பெறும்படியாக வாயில் உள்ள பாவத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி புதிய டங்ஸ்க்காக பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும். கைகளை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். ஆமென். தேவா வல்லமை தர வேண்டும். அந்நிய பாஷையில பேசும். தேவா வல்லமை அந்நிய பாஷையில வார்த்தை கொடுக்கும்படியா பாதம் பண்ணுகிறார் ஆண்டவரே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆண்டவர் வந்தார். தேவை தேவா, இப்போ தாரும் தேவா.